வெல்கம் டு ஐடிஎம் அவுட்டேஜ் ஆல்ரெடி ரீடிங் சேனல். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் ரீடிங்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸ்கூல் புக்கே எப்படி எளிமையாக படிக்கிறது, ஈஸியாக எப்படி இப்போ நம்ம புக்கே இல்லாட்டாலும் நம்ம இந்த மெட்டீரியல் வச்சு எப்படி நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகிறது, டிஎன்பிசி எக்ஸாம் இருந்தாலும் சரி, ரயில்வே, எஸ்எஸ்சி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரிங்களா, பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரிங்களா. ஓகே, இந்த டாபிக் ரொம்பவே முக்கியமான டாபிக். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா பெண்கள் மேம்பாடு சரிங்களா. நீங்கள் எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் சரி, இந்த டாப்பிக்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் வராமல் இருந்ததே கிடையாது. பாருங்கள், இந்த டாப்பிக்லேருந்து நம்ம 30 கொஷின் கவர் பண்ணுறோம். இது ரொம்பவே முக்கியமான கொஷின். பெண்கள் மேம்பாடு தலைப்பு, பெண்கள் சம்மந்தமான கொஷின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஏதாவது ஒரு கொஷின் நீங்கள் இன்டர்வியூக்கு போனால் கூட இதிலேருந்து ஒரு கொஷின் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா. அதனால் நல்லா பார்த்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகின் முதன்மை பெண்கள் சரிங்களா. உலகின் முதன்மை பெண்கள் அப்படின்ற டாபிக் இது. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, பிரதம மந்திரி அதாவது முதல் பெண் பிரதம மந்திரியாக ஆனவங்க யார், எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பிரதம மந்திரி அப்படின்னா ஸ்ரீமாவோ பண்டாரநாயக் சரிங்களா. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக் இவங்க இலங்கை நாட்டை சேர்ந்தவங்க. ஞாபகம் வச்சுங்க, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக் இவங்க தான் வந்து உலகின் முதல் பெண் பிரதமர் சரிங்களா. அதுக்கப்புறம் விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் யார் அப்படின்னா வாலன்ஸ்டினா தெரஸ்கோவா. சோவியத் யூனியனா ரஷ்யா நாட்டை சேர்ந்தவங்க சரிங்களா. வாலன்ஸ்டினா தெரஸ்கோவா சோவியத் ஒன்றியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. சோவியத் ஒன்றியம். எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் யார் அப்படின்னா ஜான்கோப் தபே. ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஜான்கோ தபே ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் சரிங்களா. எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி அளவிட்டவர் 8858 நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அதனுடைய உயரம் தெரிஞ்சுங்க. அடுத்தது ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் அப்படின்னா சார்லோட் கூப்பர். ஒலிம்பிக்கில் முதல்ல தங்கம் வென்றவங்க ஞாபகம் வச்சுங்க. ஒலிம்பிக்கில் முதல் தங்கம் வென்ற பெண்மணி யார் அப்படின்னா சார்லோட் கூப்பர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சார்லோட் கூப்பர் அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்தது பெண்கள் பள்ளியில் முதல் பெண் ஆசிரியர். பெண்களுடைய பள்ளியில் முதல் பெண் ஆசிரியராக சரிங்களா, உமன் ஸ்கூலில் பெண்ணாசிரியராக இருந்தவங்க யார் அப்படின்னா சாவித்ரிபாய் புலே சரிங்களா. அடுத்தது ஜோதிபாய் புலே, சாவித்ரிபாய் புலே இவர்கள் இருவரும் பெண்களுக்காக முதலில் பள்ளியை தொடங்கிய ஆண்டு. இவங்க ஸ்கூல் வந்து பெண்களுக்காகவே ஓப்பன் பண்ணுறாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1848 சரிங்களா. ஜோதிபாய் புலே, சாவித்ரிபாய் புலே இருவரும் ஜோதிராவ் புலேவும் சரிங்களா 1848 ஓப்பன் பண்ணுறாங்க சரிங்களா. முக்கியமான விஷயம். அடுத்தது 1916 முதல் மகளிர் பல்கலைக்கழகம் 5 மாணவிகளுடன் புனேவில் எஸ்என்டி பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் சரிங்களா. இது ரொம்பவே முக்கியமானது. ஸ்கூல் பார்த்தோம், இப்போ பல்கலைக்கழகம், மகளிருக்கான பல்கலைக்கழகம் 1816 யார் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா மகரிஷி கார்வே சரிங்களா. மகர்ஷி கார்வே பல்கலைக்கழகத்தை புனேவில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் மத்திய அமைச்சரவையில் சரிங்களா. பாராளுமன்றத்தில் லோக்சபா, ராஜ்யசபா சொல்ல அது மாதிரி மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்து வந்து விஜயலட்சுமி பண்டிட் சரிங்களா. விஜயலட்சுமி பண்டிட். அடுத்தது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவியில் வகித்தவர் வெளியுறவுத்துறையில் சரிங்களா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வெளியுறவுத்துறை சுஷ்மா ஸ்வராஜ் சரிங்களா. சுஷ்மா ஸ்வராஜ் இவங்க தான் வந்து அமைச்சர் பதவி, வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவியில் இருந்தவங்க மத்திய வெளியுறவுத்துறையில் சரிங்களா. அடுத்தது மாநிலத்தில் இளம் வயது பெண் அமைச்சர். மாநிலத்தில் இளம் வயதிலேயே பெண் அமைச்சராக வந்தவங்களும் இவங்க தான் சரிங்களா. சுஷ்மா ஸ்வராஜ் ஹரியானா அமைச்சரவையிலேருந்து 25 வயசுலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க சரிங்களா. இப்போ இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறவர் வந்து ஜெய்சங்கர் ஞாபகம் வச்சுங்க. 2026 இப்போ ரீசெண்டில் இருந்துகிட்ருக்கிறவர் சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக தான் இருக்கார். மோடி எங்கே வெளிநாடு பயணம் போனாலும் அவர் கூடவே இருப்பார் சரிங்களா. ரொம்பவே முக்கியமான ஒரு நபர்.
சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர். சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் பெண் ஆளுநராக வந்தவங்க சரோஜினி நாயுடு. சரிங்களா. அடுத்து 1953 ஐக்கிய நாடு பொது சபையின் முதல் பெண் தலைவர். ஐக்கிய நாடு பொது சபையில் முதல் பெண் தலைவர். சரிங்களா. இவங்க வந்து அதாவது அமைச்சருக்கு மட்டும், அதாவது மத்திய அமைச்சர் மட்டும் இல்லாமல் வெளிநாடு, அதாவது ஐக்கிய நாடு சபையினுடைய முதல் பெண் தலைவராகவும் இருந்திருக்காங்க. சரிங்களா. ஐக்கிய நாடு சபையிலோட முதல் பெண் தலைவராகவும் விஜயலட்சுமி பண்டிட் இருந்திருக்காங்க. அடுத்து இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. 1966 வருஷம் முக்கியம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இது மாதிரி கொஷின்ஸாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்களா. இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாம் எதுனாலும் ஒரு கொஷின்ஸ் இதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்தது முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண் பேடி. இவங்களும் அதிகமாக கேட்ட கொஷின். கிரண் பேடி 1972. சரிங்களா. 1972 முதல் பெண் காவல்துறை அதிகாரி. அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண். சரிங்களா. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரேசா. சரிங்களா. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் வந்து அன்னை தெரேசா 1979. சரிங்களா. 1979. சரிங்களா. இது ரொம்பவே முக்கியம். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால். பச்சேந்திரி பால் தான் வந்து 1984 எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண். சரிங்களா. அதுக்கப்புறம் புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் புக்கர் பரிசு. சரிங்களா. அருந்ததி ராய். இவங்க வந்து ஒரு ரைட்டர்ஸ். சரிங்களா. புகழ்பெற்ற இந்தியாவுடைய ரைட்டர்ஸ். இவங்களும் எழுத்தாளர் தான். சரிங்களா. அருந்ததி ராய். சரிங்களா. 1997 புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண். சரிங்களா. புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண். அடுத்து முதல் பெண் குடியரசுத் தலைவர். முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் 2007. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மன்மோகன் சிங் அமைச்சரவையில் இருந்தவங்க. பிரதிபா பாட்டீல். சரிங்களா. பிரதிபா பாட்டீல். மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார். மக்களவையுடைய முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார். இப்போ ஓம் பிர்லா இருக்கார். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மீரா குமார். இப்போ பெண் குடியரசுத் தலைவராக இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறது வந்து திரௌபதி முர்மு. இப்போ இந்த ரீசெண்டாக இப்போ இருக்கிறாங்க 2026 இப்போ இருக்கிறவங்க. அடுத்தது மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் தான் மீரா குமார் 2009. உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி. உச்சநீதிமன்றத்துடைய பெண் நீதிபதி பாத்திமா பிபி சொல்லுவாங்க. மீரா சாஹிப் பாத்திமா பிபி. இந்த கொஷினும் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரிங்களா. பாத்திமா பிபி. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் பெண் தலைவர். இந்த கொஷினும் அதிகமாக கேட்ட கொஷின். பெண் தலைவர்னா அன்னி பெசன்ட் தான். சரிங்களா. இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவர். இந்த இதுலேயும் பெண் தலைவரில் காங்கிரஸில் இருந்தவங்க அன்னி பெசன்ட். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுதேசி கிருபாலன். இவங்களும் கேட்ட கொஷின். இது ரயில்வே, எஸ்எஸ்சி இது மாதிரி எக்ஸாமில், பிசி, எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுதேசி கிருபாலன் இந்தியாவுடைய முதல் பெண் மாநில முதலமைச்சர். இவங்க ரீசெண்டாக இறந்துட்டுருப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அடுத்தது முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி. சரிங்களா. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. சரிங்களா. காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இவங்க தான் வந்து முதல் பெண் காவல்துறை டிஜிபி. சரிங்களா. இருந்தவங்க பட்டாச்சாரியா. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர். சரிங்களா. டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன். சரிங்களா. டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க நிர்மலா சீதாராமன். இப்போ அவங்க என்ன பதவி வகியிருக்காங்க 2026 அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க. சரிங்களா. அடுத்த கொஷின் இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர். அதான் சொன்னேன். இப்போ ரீசெண்டாக 2026 வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிதியமைச்சராக இருக்காங்க. பெண் நிதியமைச்சர், முதல் பெண் நிதியமைச்சரும் சரி பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ரெண்டுமே இவங்க தான். சரிங்களா. இதுவும் ரீசெண்டாக கேட்ட கொஷின் தான். அது பெண்கள் பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு
ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். சரிங்களா, இது ரொம்பவே முக்கியமான கூற்று காரணம். இது ரொம்ப ஏதாவது டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம்லாம் நமக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இது மக்கமாக நல்லா பார்த்துக்குங்க. காந்தியடிகள் தான் பெண்களை பலவீனமான பாலினம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மாற்றி பாரதியார்னு போட்டுறாதீங்க. காந்தியடிகள் தான் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்காக காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க, பாரதியார் சொல்லியிருப்பாங்க, பாரதிதாசன் ப்ளஸ் பெரியார். நமது எதிர்காலம் பெண்கள் உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்மளுடைய எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துகிறாங்கள அவங்க கையில் இல்லை, அது நமது மகன்களை போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் மகள்களின் கனவுகளில் உள்ளது. மகள், சரிங்களா, பெண் பிள்ளைகளுடைய கனவுகளில் தான் இருக்குது. ஏன்னா ஐநா சபை பொது சபையில் உரையாற்றியவர் யார் அப்படின்னா பாரக் ஒபாமா. சரிங்களா, ரொம்பவே முக்கியமானது பாரக் ஒபாமா. சரிங்களா, அமெரிக்க முன்னாள் அதிபராக இருந்திருப்பார். அவர் இது மாதிரி சொல்லியிருப்பார். சரிங்களா, ஐநா சபையில் உரையாற்றிருப்பார் பெண்களுக்கு எதிராக விஷயத்தை. சரிங்களா, பாலின சமத்துவமின்மை அல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. பாலின சமத்துவமின்மை அல்லாதது அப்படின்னா HIV எய்ட்ஸ் பரவுதல், இதை பற்றின விஷயம் கிடையாது. சரிங்களா, நான் வச்சுங்க. பாலின சமத்துவம் என்பது, பாலின சமத்துவம்னா என்ன அப்படின்னா அனைத்து சமூகத்திலும் பெண்களை ஆண்களும் சமமாக நடத்தப்படணும், பெண்களும் ஆண்களும் சமமாக நடத்தப்படணும் அப்படின்றது தான் பாலினம் சமத்துவத்தை குறிக்குது. சரிங்களா, அடுத்தது ஸ்ரீமாரோ பண்டார் நாயக். அவங்க யார்? இலங்கையுடைய முதல் பெண் பிரதமராக இருந்தவங்க இலங்கையில். சரிங்களா, வாலண்டினா தெரஸ்கோவா விண்வெளிக்கு சென்ற முதல் பெண். சரிங்களா, சோவியத் யூனியம் ரஷ்யான்னு சொல்லுவோம். ஜான்கோப் தபே ஜப்பான். இவங்க பார்த்திங்கன்னா படிச்சிருப்போம். சரிங்களா, எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர், எவ்வளோ எப்படியோ அளவிட்டவங்க முதல் பெண் பார்த்திங்கன்னா ஜான்கோப் தபே. சார்லோட் கூப்பர் இவங்க யார் அப்படின்னா சார்லோட் கூப்பர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க பார்த்திங்கன்னா விளையாட்டில் ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா, ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்கியிருப்பாங்க. இதில் ஒரே ஒரு கொஷின் மிஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ரொம்பவே முக்கியமானவங்க. சரிங்களா, யார் அப்படின்னா நோபல் பரிசு பெற்ற. சரிங்களா, நோபல் பரிசில் நமக்கு பார்த்திங்கன்னா அண்டை தெரசா அப்படின்னு பார்த்துருப்போம். அவங்க பார்த்திங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு. இது எல்லாமே நம்ம இந்தியா சம்மந்தமாகவும் கொஞ்சம் வெளிநாடு சம்மந்தமாகவும் பார்க்குறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நோபல் பரிசு வென்ற முதல் பெண் அப்படின்னு போகும்போது இவங்க மேரி கியூரி. சரிங்களா, மேரி கியூரி அம்மையார் சொல்லுவாங்க. மேரி கியூரி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இவங்க பார்த்திங்கன்னா வேதியியல் மற்றும் இயற்பியல் ரெண்டுத்துக்குமே நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. முதல் பெண் அப்படின்னா மேரி கியூரி. சரிங்களா, மேரி கியூரி அம்மையார் சொல்லுவாங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள், படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், நல்லா மனசில் நிற்கும். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த டாபிக் ஸ்கூல் புக்கை பாருங்கள். சரிங்களா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் மற்ற ஸ்கூல் புக் கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ, பாய்.